பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய இரட்சகர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஒருவேளை இந்த வேளையில நான் வெட்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஆண்டவரே, எனக்கு என்னமோ மனசு கவலையா இருக்கு, என் கூட யாரும் இல்லாதது போல தோணுகிறது, ஆண்டவரே எனக்காக யார் இருக்கிறா என்று ஒருவேளை புலம்பிக் கொண்டிருந்தீங்கன்னா, என் ரட்சகர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. ஏன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னா, நம்ம மனுஷர்களை நோக்கி அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், மனுஷர் முகத்தை தேட ஆரம்பிச்சிட்டோம். அவங்க எனக்கு துணையா இருப்பாங்க, இவங்க மூலமா எனக்கு பெரிய உயர்வு வரும், இல்ல பெரிய ஆசீர்வாதம் வரும், இவங்க என்னை தூக்கி விடுவாங்க, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றி விட்டுருவாங்க, எனக்கு பண தேவைகளை இவங்க மூலமா சந்திக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்துலையும் நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணும்போது தான் மனுஷன் இல்லையா, என்னைக்கா இருந்தாலும் நாசில சுவாசம் உள்ள மனுஷங்களை நம்ப வேண்டான்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா. அப்பேற்பட்ட மனுஷங்களை நம்ம நம்பி போகும்போது அவங்க நமக்கு துணையாகவும் இருக்க மாட்டாங்க, நம்மளோடு கூட பயணிக்கவும் மாட்டாங்க. ஆனால் உண்மையாய் சொல்லப்போனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு துணை செய்கிறவர் ஒருவர் உண்டு என்றால் அவர் கர்த்தராகிய ஆண்டவர். அதுதான் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறார். உங்களுக்கு துணை செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கும் அவர் பாதுகாத்துக் கொள்வார். நீங்க அவரை நோக்கி மாத்திரம் பாருங்களேன், கண்டிப்பா என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாருங்க. வேதாகமத்தில் யாக்கோப்பை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம். யாக்கோப்பு தேவனுடைய மனுஷனா இருக்கிறான், தேவனுடைய காரியங்களுக்குள்ள பலமுள்ளவனாக இருக்கிறான், தேவனோடு மனுஷனோடு போராடி அவன் ஜெயம் பெற்றவனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட மனுஷன் தன் மாமனார் வீட்டில் அவன் தலை குனிந்து வெட்கப்பட்டு ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அவன் அங்கிருந்து தன்னுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு அவன் வெளியே வருகிறான். அவன் வெளியில வரும்போது அவனுடைய நிலைமை, ஆண்டவரே நான் இவங்களை நம்பி போனேன், ஆனா நான் இப்போ வெட்கப்பட்டு நான் இப்போ அப்படி வரேன் அப்படின்னு ஒரு மன கலக்கத்தோட வேதனையோடு கூட வருகிறான். ஸோ இவனை யாக்கோப்பை பிடிப்பதற்காக அவங்க மாமனார் பின்னாடி வரும்போது கர்த்தராகிய ஆண்டவர் அவங்க மாமனாருடைய சொப்பனத்தில் போய் பேசுகிறார், லாபானுடைய சொப்பனத்தில் போய் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, நீ யாக்கோப்பின் மீது கை போடக்கூடாது, நீ போடக்கூடாது என்பது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்புகிறார். இந்த லாபா நான் இந்த யாக்கோப்பை பார்த்து பேசுகிறான், நான் உன் மேலே கை போடக்கூடாதுன்னு உன் ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, ஆகையால நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெட்கப்படுத்தினவன் இன்னும் திரும்பி பின்னாடியே வெட்கப்படுத்தணும்னு நினைச்சவன், ஆனா கர்த்தர் இடைமறைத்து அவனோடு கூட பேசியிருக்கிறார். பாருங்க, இந்த பிரசங்கம் உங்களுக்குரியது. ஒருவேளை நீங்க வெட்கப்பட்ட சூழ்நிலையில மற்றவர்கள் நிமித்தமாய் காணப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக பேசுவார், கர்த்தர் உங்களுக்காக துணை செய்வார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன். உங்களுக்கு விரோதமாக யார் எழுந்தாலும் அவங்களோடு கூட போய் கர்த்தர் பேசவும் வல்லவராய் இருக்கிறார். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வெட்கப்பட்ட யாக்கோப்புக்கு, வெட்கப்பட்டு சூழ்நிலையில கலங்கி வெளியில வந்தவனுக்கு தன் குடும்பத்தை வனாந்தரத்தில் கொண்டு வருகிற வேலையில கூட அவன் தலை குனிந்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நெருக்கப்பட்டன, சொந்த இடத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கேன்னு அவனுக்கு கலங்கின பொழுதெல்லாம் என் கர்த்தர் அவனுக்கு துணையா இருந்தார் என்பதை அவன் பின்னதாக உணர்கிறான். ஆமென், அல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாம இருக்கலாம், வெட்கப்பட்டது போல காணப்படலாம், தலை குனிந்தது போல காணப்படலாம், துணையா யாரும் இல்லாதது போல காணப்படலாம். இல்ல, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் என்பதை வரும் நாட்களில் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் வருகிற நாட்களில் சாட்சி சொல்லும் விதமாக அநேகருடைய நாவிலிருந்து ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். ஆமேன். ஒருபொழுதும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்தில் தொடர்ந்து வாசிச்சோம் என்றால், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆகையால் என் முகத்தை கற்பாரை போல ஆக்கினேன். ஸோ என் முகத்தை நான் தேவனுக்கு முன்பதாக என்னவென்னா பண்ணுங்க, நான் தேவனுக்கு முன்பதாக இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், அவர் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று நான் மனதளவில் தீர்மானித்தேன். என் கர்த்தர் ஆசீர்வதித்து என்னை சாட்சியா நடத்துகிறதை இந்த உலகம் காணும் என்ற விசுவாசத்தோடு நான் காத்திருக்கிறேன் என்று இந்த வேளையில் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, யாக்கோப்புடைய நிலைமையில யாராகிலும் போராடி கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனத்தை கேட்டுட்டு நீங்க சாட்சி சொல்லணும், ஆமா என் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால நான் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன், கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த விடமாட்டார் என்று விசுவாசித்து தேவ சமூகத்தில் நில்லுங்க. கர்த்தர் உங்களை அப்படியே நடத்தவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் அப்பா, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வீராக. யாக்கோப்பு தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை வெட்கத்தோடு திரும்பினது போல காட்சி இருந்தது. ஆனாலும் ஆண்டவரே வழிமறைத்து ஆண்டவரே அவனுக்காக ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருந்தீர். அவனே உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நீர் அவனோடு துணையா இருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக யாக்கோப்புக்கு ஆண்டவரே நீர் மகிமையாய் செய்து
செய்தது போல இந்த பிரசங்கத்தை கேட்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இடைமறைத்து ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக நீர் பேசுங்க ஆண்டவரே. நீர் தொடர்ந்து வழி நடத்தும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த பிரசங்கம் எந்த வீடுகளுக்கெல்லாம் கடந்து போகிறதோ அங்கெல்லாம் தேவ பிரசங்கம், தேவனுடைய பிரசன்னமும் ஆண்டவரே அப்பா அளவில்லாமல் உள்ளே கடந்து செல்லட்டும். எல்லா நாச மோசங்களையும் உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசு நாமத்தில் அடியேன் சபித்து கட்டுகிறேன். வியாதி விக்கினங்கள் பலவீனங்கள் ஒன்றும் அணுகாதபடிக்கு ஆண்டவரே என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். வியாதியினாலும் ஆண்டவரே, பலவீனத்தினாலும் ஆண்டவரே அப்பா, பணத்தினாலும் அப்பா, எந்த இடத்திலையும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு துணையா இருந்து அன்றன்றின் தேவைகளை கர்த்தர் சந்தித்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட்